வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தலைநிமிர செய்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரும் பெருமை அண்ணாவுடைய அன்பு தம்பிகளாய் இருப்பது பெரிய பெருமை. தன்னுடைய வாழ்நாளில் ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்து ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த மாபெரும் தத்துவத்தை உதிர்த்து அவருடைய அடிச்சுவட்டிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையிலே சமூக நீதி பேணப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் தொடர்ந்து இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு சமூக நீதி பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே ஒரு சமத்துவம், அதே போன்று எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையிலே முழுமையான அளவுக்கு அவருடைய அடிச்சூட்டிலே பயணித்து அண்ணாவுடைய கனவை நாம் நனவாக்கி இருக்கின்றோம். அதுதான் பேரறிஞர் அண்ணா அவருடைய இந்த திருவுருவத்தை கூட கொடியிலே பதித்து பேரறிஞர் அண்ணா அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இதே புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவத்தை கொடியிலே அன்றைக்கு பொருத்தினார்கள். பட்டொலி வீசுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி இன்றைக்கு 50 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட வரலாற்றிலே எந்த ஒரு கட்சியும் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டது கிடையாது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே செயல்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் வடிவம் அண்ணா என்கின்ற வகையிலே ஒரு அன்பே உருவான அண்ணாவின் தம்பிகளாய் நாங்கள் இருப்பதிலே இன்று மட்டும் இல்ல, நாளை மட்டும் இல்ல, எதிர்காலத்திலும் சரி அவருடைய தம்பியாய் இருப்பதிலே நாங்கள் வாழ்நாளிலே பெற்ற ஒரு பெரும் பாக்கியம். தமிழக கழக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்து வராரு. யார் விமர்சனம் பண்றதுன்னு அவஸ்தை இல்ல, யார விமர்சனம் பண்றது அவஸ்தை இல்ல, இது விவசாயம் இல்ல. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு, வருமான வரி எவ்வளவு சேர்த்திருக்காரு. இன்னைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்ல கேஸ் இது, அது வேற விஷயம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலேயே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாம வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையா இவ்வளவுதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு, அப்போ டாக்ஸ் அது குறைவு, இது வரி இல்லையாது. அதனால யார் விமர்சனம் பண்றது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா யாரு? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜனா அவர்கள். அவரு வீட்டுல போய் சாப்பிடறாரு. பாவப்பட்ட எவ்வளவு பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டுல போய் இவர் போய் சாப்பிடறாரு. சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்துல தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி பணத்துல இன்னைக்கு நடக்குது. நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையா இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாம ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழால டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள்
எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே வந்து ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினைச்சு நான் சொல்றேன். ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படாது. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா அவரு? அதை பத்தி எதுவும் பேசல. இப்படி ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டைட்டானிக் படம் பாத்தீங்களா? டைட்டானிக் படம் லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸ் விசில் அடிக்கிறது. ஆபத்துதான் அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. புரியுதுங்களா? யாரை காப்பாத்துறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துறதுதான் விசில். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று அவர் பேசும்போது யாரு விஜய் பேசும்போது மற்றும் பலர்னு சொல்றாரு. அது அப்படியே அதாவது என்னன்னா நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான் கவுண்ட் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேலு விட்டு வடிவேலு சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை வந்து அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து உடனே வந்து நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால எங்க முருகன் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவாரு. அதனால இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, அவர் கட்சிக்காரர்ல வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான், எங்களுக்கு யாரும் மேல கிடையாது. ஓகே.